பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஊழலையும் மதுவையும் ஒழிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கட்சியினுடைய வரைவு தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை வெளியிட்ட அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் அனைவருக்கும் இலவச மருத்துவம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் என்றும் ராமதாஸ் கூறினார். அனைத்து கிரானைட் மற்றும் தாதுமணல் குவாரிகள் அரசுடைமையாக்கப்படும் என தெரிவித்த ராமதாஸ், உச்சநீதிமன்ற கிளை தமிழகத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சராக அன்புமணி பதவியேற்றால் மதுவை ஒழிப்பதற்கான உத்தரவில்தான் அவர் முதலில் கையெழுத்திடுவார் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டார். ஒரு பைசா ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். ஊழல்தான் நமது சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு. அந்த வகையில் ஊழலை ஒழிப்பதற்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டங்களாக நாங்கள் 10 செயல் திட்டங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். அதில் முக்கியமாக ஆட்சிக்கு வந்த உடன் முதல் சட்டமாக லோகாயுக்தா சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றுவோம்.